Hello friends, welcome back to my channel Arshi's Tasty Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? எல்லாரும் நல்லா சேஃபாவும் ஹாப்பியாவும் இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வேண்டான்னு குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஆரஞ்சு பழத்தோலை வச்சு சூப்பரான டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரெசிபியும் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேணான்னு தூக்கி போடக்கூடிய அந்த ஆரஞ்சு பழத்தோலை வச்சு நம்ம காசை எப்படி மிச்சம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிப்ஸுக்குள்ளே போகலாம். ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு இதோட தோல்லாம் வேஸ்ட்டில் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆரஞ்சு பழத்தோட தோல் தாங்க. ஒரு பேனில் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இப்போ அந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணிடலாம். தண்ணி லைட்டாக சூடாகி வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ஆரஞ்சு பழ தோலெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இதை இப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த ஆரஞ்சு பழ தோல்லாம் நல்லா வெந்து வரும். நாம் இன்னைக்கு இந்த ஆரஞ்சு பழ தோலை வச்சு கிளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு பியூட்டி டிப்ஸும் இருக்குங்க. அது போல் சமையலுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஆரஞ்சு சீசன் இல்லையா? இப்போ ஆரஞ்சு சீசன்னால எல்லாருமே ஆரஞ்சு அதிகமாக வாங்குவோம். அதனால தான் இந்த டைமில் அந்த டிப்ஸை நான் அப்லோட் பண்ணுறேன். இனி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பழ தோலை வச்சு பியூட்டி டிப்ஸும் நிறைய சொல்கிறேன். இந்த ஆரஞ்சு பழ தோல் இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இந்த ஆரஞ்சு பழ தோல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை கம்ப்ளீட்டாக நம்ம இனி சூடு ஆற விடணும். கம்ப்ளீட்டாக சூடு ஆற விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு பழ தோலையெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இந்த ஆரஞ்சு பழத்தோல் நல்லா வெந்து இருக்கிறதுனால தண்ணி இல்லாமலே இதை நல்ல பேஸ்ட் அரைஞ்சி வந்துடும். பாருங்க நல்ல பேஸ்ட் அரைஞ்சி வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸ்பூன் வச்சு கலந்து விடுறத விடைக்கும் இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இனி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகரோட ஸ்மெல் பிடிக்காதுன்றவங்க இதை நீங்கள் சேர்க்க வேண்டாம். வினிகர் நீங்கள் சேர்த்தீங்கன்னா இது ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்குமே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு தவியால் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அதை அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். பாருங்கள் கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். நல்லா திக்காக தாங்க இருக்கணும். இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2-3 பேட்சாக இதை ஃபில்டர் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சக்கையெல்லாம் நம்ம தனியாக மாற்றிடலாம். நம்ம வீட்டில் கிச்சன் கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும், நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்காக அதிக காசு கொடுத்து நிறைய கிளீனிங் சொல்யூஷன் வாங்குவோம். ஆனால் நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் சொல்யூஷன்னே சொல்லலாங்க. பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய சக்கையெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் நம்ம இதை ஊற்றி வச்சிடலாம். நான் இன்னைக்கு காலியாக இருந்த ப்ரில் பாட்டிலில் தான் இதை நான் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்க நல்ல திக்கான லிக்யூட் எந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஒரு சொல்யூஷன்ல இருந்து ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் போல ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டிலில் நான் ஊற்றிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதவங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பாட்டில் எடுத்து அதோட மூடியில் மட்டும் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் கவுண்டர் டாப்ல இருந்து கேஸ் ஸ்டவ்ல இருந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ், டிவி இதெல்லாம் துடைக்கிறதுக்கு இந்த ஒரு சொல்யூஷன் போதுங்க. இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணி விடலாம். இந்த சொல்யூஷனோட தண்ணியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இனி இந்த சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணி பாருங்க. நல்லா சூப்பர் ஷைனாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொல்யூஷன்லேருந்து வரக்கூடிய அந்த ஆரஞ்சோட ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நான்வெஜ் ஏதாவது சமைச்சா கூட அந்த ஸ்மெல்லாம் சுத்தமாக இருக்காதுங்க. கிச்சன் ஃபுல்லாக செம வாசனையாக இருக்கும். இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்ல இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம லெமன் வச்சு க்ளீன் பண்ணும்போது என்ன ரிசல்ட் கிடைக்குமோ சேம் ரிசல்ட் இதில் கிடைக்குங்க. ஆனால் அந்த லெமனை விடைக்குமே நமக்கு இந்த ஆரஞ்சில் வந்து சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். சேம் இதே சொல்யூஷனை வச்சு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணலாம். ஆரஞ்சோட ஸ்மெல்லுக்கும் சரி இந்த வினிகரோட ஸ்மெல்லுக்கும் சரி நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்லாம் இதை வச்சு நம்ம தொடச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா எறும்பு, தொந்தரவு எதுவுமே இருக்காதுங்க. இப்போ இந்த சொல்யூஷனே வச்சு நான் என்னோட ஃப்ரிட்ஜை தொடச்சி காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரிட்ஜுமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுங்க. ரொம்ப நாள் துடைக்காத ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு சொல்யூஷனை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணீங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. லைட்டாக ஒன்று ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு கிச்சன் டவலை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டாலே போதும். அடுத்து இந்த சொல்யூஷனை வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கர்டன்ஸ்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலுமே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம கர்டன்ஸ்லாம் அடிக்கடி துவைச்சிட்டு இருக்க மாட்டோம். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தான் துவைப்போம். அந்த மாதிரி டைமில் இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா இதுலேருந்து நல்ல ஒரு வாசனை வரும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஒரு பாட்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் நான் விம் லிக்யூட் சேர்த்துக்கிறேன்.
விம் லிக்யூட் சேர்த்ததுக்கு அப்புறமா பாட்டில மூடிட்டு நல்லா ஒன்று ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த விம் லிக்யூடும் இந்த சொல்யூஷனும் நல்லா ஒன்று மிக்ஸ் ஆகி வரணும். விம் லிக்யூட் தான் சேர்க்கணும் இல்லைங்க, நீங்க வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு என்ன லிக்யூட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்க இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல நம்ம விம் லிக்யூட் சேர்த்திருக்கோம். மீதம் இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்டா தூக்கி போடக்கூடிய அந்த ஆரஞ்சு தோல் தாங்க. ஒரு 10 ரூபாய் பாக்கெட் விம் லிக்யூட்ல பாதி அளவு சேர்த்தாலே போதும். இந்த சூப்பரான ஒரு சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த சொல்யூஷனை கொஞ்சமா ஊற்றி இது கூட நீங்க தண்ணி மிக்ஸ் பண்ணி பாத்திரம்லாம் தேய்க்கலாம். பாத்திரத்துல இருந்து நல்ல நுர வருங்க. பாருங்க, இதை தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது பாத்திரம்லாம் சூப்பரா கிளீன் ஆகும், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். நான் ஒரு கையில போன் வச்சுட்டு ஒரு கையால ஸ்க்ரப் பண்றதுனால உங்களுக்கு கிளியரா காமிக்க முடியல. இது பாத்தீங்கன்னா நல்ல நுர வரது மட்டும் இல்லாம இந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய அழுக்குமே சூப்பரா போகுங்க. அடுத்த டிப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வேணாம் தூக்கி போடக்கூடிய ஆரஞ்சு பழத்தோலை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பாருங்க. ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழத்தோலை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் 1-2 இடங்கள்ல நீங்கள் வைக்கும் போது நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறப்ப ஃப்ரிட்ஜில் இருந்து எந்தவித பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க. இந்த ஆரஞ்சோட சூப்பரான ஒரு ஸ்மெல் தான் வரும். இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்போட்டா பழம்லாம் நம்ம வீட்டில் விளையிறதா இருந்தாலும் சரி, நம்ம கடைகள்லேருந்து வாங்கும் போதும் சரி, இது இயற்கையான முறையில் நம்ம எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா, மாம்பழம் இதெல்லாம் பழுக்க வைக்கிறதுக்கு வைக்கோல் பயன்படுத்துவாங்க. கடையிலாம் நம்ம வாங்கும்போது இந்த சப்போட்டாலாம் எப்படி பழுக்க வச்சு தாராங்கன்னே நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு இயற்கையான முறையில் நம்ம எப்படி சப்போட்டாவை பழுக்க வைக்கிறதுன்னு பார்ப்போம். 2 மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஹாட் பாக்ஸ் தாங்க. ஹாட் பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகுக்கு மேலே நீங்கள் இந்த சப்போட்டாவை வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த ஹாட் பாக்ஸில் ஒரு 2 நாள் இந்த மாதிரி சப்போட்டாவை வச்சுட்டாலே போதும், சப்போட்டா சூப்பராக பழுத்து வந்துடும். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே அரிசி பார்த்தீங்கன்னா 5 கிலோ 10 கிலோ நம்ம பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த அரிசிக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சப்போட்டாவை போட்டு நல்ல அரிசி போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. சப்போட்டா வெளியே தெரியாத மாதிரி இந்த அரிசி போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சிருங்க. இந்த மாதிரி அரிசி டப்பாக்குள்ள நீங்க போட்டு வச்சாலுமே பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள்லயே சப்போட்டா சூப்பரா பழுத்து வந்துடும். இந்த 2 மெத்தடுமே பாத்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸுமே பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். குழந்தைங்களோட ஸ்கூல் ஷாக்ஸாக இருந்தாலும் சரி, பெரியவங்களோட ஷாக்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம என்னதான் துவைச்சு காய வச்சு அடுக்கி வச்சிருந்தாலும் அவசரத்துக்கு தேடும் போது ஒன்று கிடைக்கும், ஒன்று கிடைக்காது. ஷாக்ஸை இந்த மாதிரி நான் சொல்ற மெத்தட்ல ஒன்றுக்குள்ள ஒன்றா சேர்த்து வச்சு மடிச்சு வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ஷாக்ஸ் தேடுற அவசியம் இருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த ஷாக்ஸ் ரெண்டையுமே சுருக்கம் இல்லாம கை வச்சு நல்லா நிமித்து விட்டுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஷாக்ஸையுமே ஒன்றுக்கு கீழே ஒன்றா இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. இனி மேலே இருந்து 2 ஷாக்ஸையுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா டைட்டா மடிச்சிட்டு வாங்க. நான் வீடியோல காமிக்கிற மாதிரி இந்த ஷாக்ஸோட எண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய ஷாக்ஸ் உள்ள திருப்பி விட்டு அப்படி மடிச்சு விட்டுருங்க. இந்த மெத்தட்ல நீங்க ஷாக்ஸை மடிச்சு வச்சீங்கன்னா ஷாக்ஸ் எப்பவுமே மிஸ் ஆகாதுங்க. காலையில அவசர நேரத்துல நம்ம ஷாக்ஸ் தேடிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்படி நீங்க மடிச்சு வைக்கும் போது நம்ம ஷெல்ஃப்லயுமே இடம் ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். வீட்டுல மட்டும் இல்லைங்க, நம்ம வெளி இடங்கள்ல எங்கேயாவது டிராவலுக்கு எடுத்துட்டு போகும்போது கூட பேக்ல இந்த மாதிரி மடிச்சு வச்சீங்கன்னா எந்த ஷாக்ஸுமே மிஸ் ஆகாது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப், ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கெட்டு ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இது மொத்தமா நமக்கு தேவைப்படாது, இதுல கொஞ்சமா நான் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுல பாதி போல எடுத்து நாம இன்னைக்கு கொத்தமல்லி சம்மந்தி செய்ய போறோம். இந்த கொத்தமல்லி சம்மந்தியோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இலையில இருந்து தண்டு வரைக்குமே எல்லாமே நம்ம அரைச்சு செய்ய போறோம். கொஞ்சமா இருக்கக்கூடிய அந்த வேர் பகுதியை மட்டும் நீங்க கட் பண்ணி மாத்திக்கோங்க போதும். பாருங்க, மொத்தமாவே இந்த அளவுக்கு தான் நமக்கு வேஸ்ட் ஆகும். இனி இதுல இருக்கக்கூடிய இலை பகுதி தண்டு பகுதி ரெண்டையுமே நம்ம தனித்தனியா ஃபர்ஸ்ட் பிரிச்சு எடுத்துடலாம். எதுக்காக இப்படி நம்ம 2ஆ பிரிச்சு எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த இலை பகுதிகளை வதக்கும் போது சீக்கிரமாவே வதங்கி போயிடும். ஆனா தண்டு பகுதிகள் வதங்கி வர்றதுக்கும் இந்த பச்சை வாடை போறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இந்த மல்லி இலையோட தண்டை ஃபர்ஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த இலைகளை சேர்க்க போறோம். கொத்தமல்லி இலையில எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கோ அதே போலவே கொத்தமல்லி இலையோட தண்டுலயுமே சத்துக்கள் இருக்கு. அதனால அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இனி இந்த தண்டு பகுதிகளை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா வதங்கி வரும். இது கூடவே நாம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்க்க போறோம். இப்ப நம்ம சம்மந்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா சூடாகி வந்ததும் இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டா சூடாகி வந்ததுமே இதுல 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் நல்ல காரமா இருக்கும், அதனாலதான் நான் 3 சேர்த்திருக்கேன். நீங்க உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த சம்மந்தியோட காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்க போறது இல்ல, இந்த வரமிளகாவோட காரம் மட்டும்தான். வரமிளகா லைட்டா சூடாகி நேரம் மாறினதுமே இதை ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம். மீதம் இருக்கக்கூடிய இந்த எண்ணெயில 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்ப இதுல மற்ற பொருட்களை சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுல கிளீன் பண்ணி நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க மல்லி இலையோட தண்டை சேர்த்துக்கிறேன்.
மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம சேர்த்திருக்க மல்லி இலையோட தண்டை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மல்லி இலையோட தண்டு நல்ல எண்ணெயிலே வதங்கி வரும்போது தான் இதுல இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போகும். நான் இங்க ஒரே பாத்திரத்திலே கொத்தமல்லி இலையோட தண்டு, இலைகள், அதுக்கப்புறமா கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்து வச்சிருந்ததுனால 1-2 கருவேப்பிலை இதுல விழுந்துருச்சு. நீங்க கருவேப்பிலை சேர்க்கும் போது இந்த தண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். நாம சேர்த்திருக்க பெரிய வெங்காயத்தோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போய் லைட்டா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன சைஸ் வெங்காயத்துல நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க மீடியம் சைஸ் வெங்காயமா இருந்தா 1 எடுத்தாலே போதும். இனி இதோட ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. நாம சேர்க்கக்கூடிய இந்த பூண்டோட ஃபிளேவர் இந்த மல்லி சம்மந்திக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். பூண்டு சேர்த்து 1 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சம்மந்தி சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நாம வாங்கக்கூடிய கொத்தமல்லி தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி சம்மந்தி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்தி. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த வெங்காயம் லைட்டா செவந்து வந்துருச்சு. பூண்டுமே ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இதுல இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மல்லி இலை, கருவேப்பிலை 2ஐயும் ஒன்னா சேர்த்தாச்சு. இனி இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மல்லி இலைகள் நல்லா சுருங்கி வரணும். இனி இந்த அளவுக்கு நம்ம வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம தக்காளி சேர்க்க போறோம். புளிப்பு தக்காளியா 2 மீடியம் சைஸ் தக்காளியா சின்னதா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கிறேன். நாம சேர்த்திருக்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நாம இந்த சம்மந்திக்கு தேங்காய் எதுவும் சேர்க்க போறதில்ல, அதனால இந்த சம்மந்தி ரொம்ப நாள் கெட்டு போகாதுங்க. கொத்தமல்லியை நல்லா வதக்கி செய்யறதுனால இதோட பச்சை ஸ்மெல்லும் நமக்கு தெரியாது, டேஸ்டுமே நல்லா இருக்கும். இதை நம்ம ஒரு வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம். இப்ப இதோட இந்த சம்மந்திக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாவே வதங்கி வந்துடும். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். புளியோட அளவு அதிகமா சேர்த்துறாதீங்க, நம்ம புளிப்புக்கு ஏற்கனவே தக்காளியும் சேர்த்திருக்கோம். ஒரு சிலர் இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கி செய்வாங்க. நான் இன்னைக்கு தேங்காய் துருவல் எதுவுமே சேர்க்கல. தேங்காய் துருவல் சேர்க்கும் போது இதை விடக்குமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. சீக்கிரமா காலி பண்றதா இருந்தா சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம சேர்த்த பொருள்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடாறுனதுக்கு அப்புறமா இதோட வரமிளகாவும் சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சு எடுத்துடலாம். பாருங்க, சம்மந்தி அரைச்செடுத்தாச்சு. இதை அரைக்கிறதுக்கு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. நாம சேர்த்திருக்க தக்காளியில இருக்கக்கூடிய ஜூஸ்ல இந்த சம்மந்தி நல்லா அரைஞ்சு வந்துடும். சிம்பிளா ஒரு கொத்தமல்லி சம்மந்தி ரொம்ப டேஸ்டா ரெடி பண்ணிட்டோம். இந்த சம்மந்தியில கொத்தமல்லி இலை நம்ம அதிகமா சேர்க்கல, அளவோட தான் சேர்த்திருக்கோம். கூடவே வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொத்தமல்லி சம்மந்தி வெறுமனே சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது போல இட்லி, தோசை, சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ், ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.